ஹலோ நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபாலோவர்ஸுக்கு நான் முருங்கைக்கீரை எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு நிழல்லே நல்லா காய வச்சுக்கிட்டேன். காஞ்ச மிளகாய் வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன். வறுத்துட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு, மிளகு, சீரகம், பெருங்காயத்தூள், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எள் இதை எல்லாத்தையுமே ட்ரையாக வறுத்துட்டோம். ட்ரையாக நல்லா வறுத்து எடுத்து நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி அதை நம்ம பொடியாக வச்சு நம்மளுடைய கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட வெப்சைட்டில் போய் பாருங்கள். நிறைய ப்ராடக்ட்டு நான் லஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்க கண்டிப்பாக சொல்கிறேன், குழந்தைங்க யாருமே வீட்டில் செஞ்சால் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் நம்ம இந்த முறையில் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா சூப்பராக அந்த முருங்கைக்கீரை பொடி சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸ்கூலு திறந்துடுச்சு, உங்களுக்கு டென்ஷனே வேணாம். சூப்பராக 10 நிமிஷத்தை சாதத்தை மட்டும் வடிச்சுன்னா போதும். ஒரு அப்பளம் பொரிச்சு, ஒரு வத்தலை பொரிச்சு கொடுத்துடலாம், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வாழைக்காய், எது வேணாலும் வறுத்து கொடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். எங்கள் வீடியோவை ஃபாலோஸ் பண்ணுங்கள்.